அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பி பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டே ஆகும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்தவனாவே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுலேருந்து வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வேகன்சிஸ் வந்து எரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. வேகன்சிஸ் வந்து வந்தவனமாக தான் இருக்குது. ஒவ்வொரு பேஸ் முடிய வந்து என்ன அப்படிங்கன்னா, நாட் அட்டெண்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சிஸ் வந்து வந்தவனமாகவே இருக்குது. அந்த சீட்லாம் வந்து செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் பண்ணி சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் பண்ணி சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே சீட்டை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடிங் போட்டவங்களுக்கும் மேலே அப்வர்ட் மூமெண்ட்டாக போகும். அப்போ போனவங்களுக்கு அந்த சீட்டு வேக்கண்டாக இருக்கிறனால செகண்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக கால் ஃபாரேஷன் வந்து இருக்கும். எந்த வாருக்கிறதுமே இல்லை. அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்து என்ன அப்படிங்கன்னா, இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய இதில் வந்து சார் லாஸ்ட் இயரே சீட் கிடைக்கல சார், இந்த இயர் அப்ளை பண்ணி தான் கிடச்சிட்டு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கட் ஆஃப் லெவல் வந்து லோவாக தான் இருந்துச்சு. நம்ம ரேங்க் லிஸ்ட்லேயுமே நம்ம தான் கட் ஆஃப் லிஸ்ட் கம்யூனிட்டி வைஸாக போட்டோம். இப்போ கவுன்சிலிங் ரேங்க் ரேஞ்சுக்கு முன்னாடி கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து போட்டோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதிகம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்லைடிங்லேயும் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாட்டுக்கிறதுமே இல்லை. ஓரளவு வந்து எல்லாருமே சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸ்லைடிங் கொடுத்தவங்க மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஸ்லைடிங் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து 15ஆம் தேதியோட உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் முடிஞ்சுட்டா அடுத்து வந்து நீங்கள் 3ஆம் தேதி டேரெக்டாக காலேஜுக்கு வந்து போயிட வேண்டியதான். 3ஆம் தேதி நேராக நீங்கள் காலேஜுக்கே போயிட வேண்டியது. அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு. இல்லை ஸ்லைடிங் போட்டுங்க வேணால் 17ஆம் தேதி ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வரும். சீட் அலாட்மெண்ட் அந்த ஆர்டருமே வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்லைடிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லைடிங் வரும். தேர்ட் ஸ்லைடிங் எல்லாமே வந்து வந்தோடனே தான் இருக்கும். ஒரு வாட்டி ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎனி எத்தனை கவுன்சிலிங் ஸ்லைடிங் வைக்காங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார் சீட் அலாட்மெண்ட் எப்போ தான் சார் வரும்? நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு. ஒகேஷனலுங்கிறது 11th 12th அக்ரி குரூப் படிச்சிருக்கவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து எப்போ தான் சார் வரும்? சர்டிஃபிகேஷன் எப்போ தான் சார் வரும்? அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டோடமாக இருக்காங்க. டெலிகிராம்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்டோடமாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, ஓவராலாக வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து ஓவராலாக வந்து 17th வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. 17th வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 17th 18th நீங்கள் போய் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே போய் இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஓவராலாக வந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து போகணும். 17th ஒரு நாளே போதுமா சார் அப்படிங்கன்னா, 17th வந்து சனிக்கிழமை வருது. 16th தான் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா 19th கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக அதுவுமே வந்து இருக்குது. ஓவராலாக வந்து இதில் வச்சு முடிச்சுடுவாங்க. சீக்கிரமாக முடிச்சோம் ஒகேஷனில் பொறுத்தாப்பில். அது செகண்ட் ரவுண்ட் ஒகேஷனுக்கு கால்ஃபரேஷன் வந்து வரும். அதுக்கு அடுத்தது சீட் அலாட்மெண்ட் எப்போ தான் சார் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 2 daysக்குள்ளே கண்டிப்பாக வந்து வந்துடும். நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சீட் அலாட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, உங்களுக்கு மெயிலுமே ரிசீவ் ஆகும். கண்டிப்பாக மெயிலுமே ரிசீவ் ஆகும். கண்டிப்பாக நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுத்தேன். டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணி. தேங்க்யூ.